ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி 31வது நாள் பிரம்ம முகூர்த்த பூஜை. ஸோ காலையில் எப்பவும் போல் எழுந்திரிச்சிட்டு பூஜை பண்ணிகிட்டு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போது எனக்கு 4:30க்குள்ளே நான் விளக்கேற்றிடுறேன். இப்போ சாரீலாம் வேர் பண்ணுறது இல்லையா, ஸோ அதனால் வேகமாக ரெடி ஆகிட்டு பூஜை பண்ணிகிட்ருக்கேன். அந்நேரத்தில் நம்ம வாசலுக்கெலாம் போக முடியாதுன்றதுனால அந்த பூஜை ரூம்லேயே மேலே கொஞ்சமாக மாக்கோளத்தில் அச்சு வச்சு போட்டுக்கிறேன். அப்படி போட்டுட்டு பூஜை முடிச்சுக்கிறேன் சிம்பிளாக. இந்த மாதிரி ஒரு 48 டேஸை நான் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த மாதிரி 48 டேஸ் நம்ம பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறலாம், இல்லை கொஞ்சம் டிலே கூட ஆகலாம், நம்மளுடைய கர்ம வினைகளை பொறுத்து. பட் பொறுமை நம்பிக்கையோடய இருப்போம், கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல் நடக்கும். தொடர்ந்து 48 டேஸ்க்கு மேலே கூட நீங்கள் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக பண்ணலாம். அது நமக்கு அந்த ஃபீல் நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அந்த நேரத்தில் விளக்கேற்ற முடியலன்னா கூட நீங்கள் தியானம் பண்ணலாம். நான் காலையிலே லன்ச் எல்லாமே முடிச்சிடுவேன். ஸோ அப்படியே எல்லா கையோடு முடிச்சிட்டோன்னா நமக்கு நிறைய டைம் இருக்கும். நம்ம க்ளீனிங் ஒர்க் கூட பண்ணிக்கலாம் வீட்டில். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் பாத்ரூம் க்ளீனிங் இருக்குது. நான் பிரிச்சுப்பேன், ஒரு நாள் ஒரு ஒர்க்காக சொல்லி பிரிச்சுப்பேன். மண்டேனா பாத்ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும், டியூஸ்டே அப்படின்னா ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக டஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி நான் பிரித்து செஞ்சுப்பேன். பட் கிச்சன் க்ளீனிங், அதுக்கப்புறம் வீட்டில் டெய்லி மாப் போடுறது, இதெல்லாம் ரெகுலர். அதையும் தாண்டி டஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் மந்த்லி ஒன்ஸ் இந்த கர்டைன்ஸ்லாம் வாஷ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்கு ஒரு நாள் ஒரு ஒர்க் பண்ணிப்பேன். கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வர டைமு ஸோ 1 மணி. ஸோ அதனால் இந்த கிர்னி பழம் வாங்கியிருந்தோம். ஸோ பிக் பாஸ்கெட்டில் ஆர்டர் பண்ணி, ஸோ அதை வந்ததும் அப்படியே நம்ம ஜூஸ் போட்டுடலாம், கூப்பிட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நான் கூலிங்காக கொடுக்க மாட்டேன், ஏன்னா சளி பிடிச்சிருது. ஸோ அதனால் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்படியே கொடுக்கலாம் அப்படின்ட்டு. அவன் அதான் வந்த உடனே அவனையும் உட்கார வச்சு அப்படியே ஜூஸ் போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை கட் பண்ணிவிட்டு அந்த சீட்ஸ் எல்லாமே நம்ம வெளியே எடுத்துட்டு அந்த பல்ப் மட்டும் வச்சு நம்ம ஜூஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ இதை மட்டும் அப்படியே நைஃப்லேயோ எதுலேயோ நீங்கள் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாமா? சம்மருக்கு இந்த கிர்னி பழம் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, சரியா? அதான் மம்மி உனக்காக வாங்கி செய்கிறேன். ஜூஸ்ன்னு கேட்டுகிட்டே இருந்தேல, ஜூஸ் அதான் அம்மா செய்கிறேன். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கணும்னு இதை பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் இல்லை ஒரு 1/2 கப்புன்னு வச்சுக்கோங்களேன். சேர்த்துட்டு ஒரு 4 ஸ்பூன் உங்கள் சுகர் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு ரோமி பாப்பாக்கு ஜூஸ் இருக்கலாம். இதை அப்படியே குடிச்சு பார்க்கலாமா? அவ்வளோதான், அப்படியே நம்ம வடிகட்டாமல் அப்படியே குடிச்சிடலாம், டேஸ்ட்டாக இருக்கும். குடிச்சு பார்க்கலாமா? ஏத்துருச்சு பிள்ளைக்கு. சூப்பராக இருக்கா? நல்லா இருக்கா? அப்படியே ஜூஸெல்லாம் குடித்த கையோடையே பிளான்ட்டுக்கெலாம் வாட்டர் பண்ண வந்துட்டான். நான் பிளான்ட்டெல்லாம் கொஞ்சம் ஃபுல்லாக கழுவிட்டு திரும்ப தண்ணி பிடிச்சி வைக்க போகிறேன். ஏன்னா இப்படியே விட்டால் செடிலாம் அப்படியே ஒரு மாதிரி அழுகி போயிடும். ஸோ அதனால் மந்த்லி ஒன்ஸ் இல்லைன்னா வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணலாம். 2 வாரத்துக்கு ஒரு தடவை கூட பண்ணலாம். அந்த மாதிரி அழுகி போனது, வாடி போனதெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் தண்ணி மாற்றி வைக்கிறது, இதெல்லாம் ரெகுலராக பண்ணுவேன். ஸோ அதை பார்த்துட்டு கூப்பிட்டும் துளசி செடி அது எல்லாத்துக்கும் வாட்டர் பண்ண வந்துட்டான். ஸோ இப்போ இது எல்லாமே என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு 4 பாட்டு இருக்கும். ஸோ 4 பாட்டில் இருக்க தண்ணியையும் கீழே கொட்டிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப தண்ணி மாற்றி வைக்கணும். இதே மாதிரி பாட்டில்ஸில் இருக்கிறதுக்கும் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கும்ல, ஸோ அது எல்லாத்தையும் தண்ணி பிடிச்சி வைக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பேன் ரெகுலராக. இதை மந்த்லி ஒன்ஸ் கூட பண்ணிக்கலாம், இல்லைனா வீக்லி 2 வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணும்போது நல்லா வளரும்.
இந்த அளவுக்கு நல்லா பாட்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு த்ரெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் நடுவில் இந்த பாட்டை வச்சு அப்படியே ஹேங் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து இப்படி தான் நான் வந்து ஹேங் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கங்கே ஒரு 4 வச்சுருக்கேன். இது வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மணி பிளான்ட்டை வந்து வச்சுக்கலாம். அந்த த்ரெட்டு மேலேயே வந்து அப்படியே ரோல் பண்ணி விட்டுக்கலாம். அது அப்படியே படர்ந்து வளர்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய வளர்ந்துச்சுன்னா இன்னும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக வைக்கலாம், அழகாக இருக்கும். ஸோ இது வந்து தண்ணி மாற்றலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொசு வர ஆரம்பிக்கும், குட்டி குட்டி பூச்சிகள் வரும். அது நல்லதில்லை. ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ மாற்றிக்கலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி தான். இது தண்ணிக்குள்ளே வச்சாலும் மலரும், மண்ணுக்குள்ளே வச்சாலும் மலரும். நான்லாம் ஒரு 2 மாதம் தண்ணியே ஊற்றலை, வெளியவே இருந்துச்சு. ஒன்றுமே ஆகலைங்க. அந்த பாட்டில் இருந்த எல்லா மணி பிளான்ட்டும் ஒன்று கூட வாடலை. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் வீட்டுக்குள்ளே வச்சது கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இது வந்து மண்ணிலே வைக்கலாம், தண்ணியிலே வைக்கலாம், ரொம்ப நல்லது. கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா நானே மறந்துட்டேன். அவன் வந்து அம்மா காக்காவுக்கு பசிக்குதாம்மா சாப்பாடு வைக்கலான்னா, சரி வா போய் வைக்கலான்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அங்கிட்டு வா அங்கிட்டு தான் வைப்போம் நம்ம ரெகுலராக. சரி வா தள்ளி வா, காக்கா வந்து சாப்பிடும், பார்க்கலாம். சோறு இருக்குன்னு எல்லாரையும் கூப்பிடுது. நாங்கள் நிற்கிறனால அது சாப்பிடாமே நின்றுட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். இன்னொன்று, சாப்பாடு வைக்கும்போது பழைய சாப்பாடு அந்த மாதிரி வைக்கக்கூடாது. நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த சாப்பாடு வைக்கணும். நான் வெயில் காலம்ன்றனால தயிர் ஊற்றி கையிலே பிசைஞ்சிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு ஈவினிங் போல் மாவெல்லாம் அரைச்சி வச்சுட்டேன். இன்றைக்கி பாத்ரூம் க்ளீனிங் தான். ஸோ ஹார்பிக் ஊற்றிட்டு ஃபுல்லாக வந்து ஸ்க்ரப் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து இன்றைக்கி பாத்ரூம் க்ளீனிங் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அதேமாதிரி ஹார்பிக்லேயே வந்து ரெட் கலர் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் ஃப்ளோருக்குலாம் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக ஏசி க்ளீன் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இங்கே அழுக்காக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் இன்றைக்கி தான் நம்ம வாஷ் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பர் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணிக்கலாம், ஒரு சைடு வைப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீஷோவில் தான் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினேன். ஸோ அது அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வால்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாங் ஹேண்டில் வச்சு ஒரு ஸ்க்ரப்பர் இருக்குது. அதுக்கும் ஹார்பிக் ரெட் கலரில் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு லைட்டாக ஊற்றிட்டு தண்ணி விட்டு நீங்கள் சைடு வால் ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். நம்ம போட்டு குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யவே தேவையில்ல. இப்போ எல்லாமே லாங் ஹேண்டிலோடு வந்துடுது. ஸோ இன்றைக்கி ஸ்கின் கேர்லாம் முடிச்சிட்டேன். ஸோ ஆஸ் யூஷுவல்ஸ் இப்போ நான் அப்படியே வந்து தூங்க போகிறேன். நாளைக்கு தான் எனக்கு கொஞ்சம் நிறையா ஒர்க் இருக்குது. ஃபுல்லாக டஸ்டிங் பண்ணுற ஒர்க் எல்லாமே இருக்குது. ஸோ இன்றைக்கி இவ்வளோ தான் இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.